வாடிவாசல் எப்படி இணைய தான் போகிறாங்க. ஆனால் அதெல்லாம் பார்க்காம கேட்டினா ஒரு மேனேஜரை அனுப்பி 20 கோடி ரூபாய் வந்து மேனேஜர் யார்கிட்ட பேசியிருக்காரு? தனுஷோட மேனேஜர் வந்து வெற்றிமாறன்ட்ட போய் பேசி டைரக்டா பேசி 20 கோடி ரூபாய் கொடுக்கணும், ரைட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு வெற்றிமாறன் வந்து இணைக்கிறாருன்னா, வெற்றிமாறன் வந்து இந்த கதையை ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணும் போதே வந்து சிம்பு மனதில் வைத்து கூட இதை தயார் பண்ணியிருக்கலாம். ஒரு மேனேஜர் அனுப்பி 20 கோடி கொடுத்தாங்க. இது வந்து நயன்தாரா எங்க வெற்றிமாறன் எப்பவுமே வந்து சிம்பு கிட்ட ஒரு பழக்கம். அவர் வந்து ஒரு பீனிக்ஸ் பறவை மாதிரி. அதாவது என்ன வந்து சுட்டெரிக்கும் சாம்பல் வந்து கிளந்துடக்கூடிய ஒரு பீனிக்ஸ் பறவை மாதிரி. உடனே நீங்கள் பேசுனதுக்கும் வந்து அங்கே வந்து படத்துக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குன்னா படத்தை பற்றி பேசுங்கடா. படம் வந்து எப்படி எடுத்தீங்க, அதில் எவ்வளோ பேர் உழைச்சாங்க, எப்படி உழைச்சாங்க, அவங்களுடைய அனுபவங்கள், உங்களுடைய அனுபவங்கள் பேசுங்கடான்னா அங்கே வந்துட்டு கேட்டால் அவங்க சொந்த கதையை பேசியிருக்காங்க. வடசென்னை 1 விட இது வந்து பார்த்தீங்கன்னா ராஜன் வகைரா 2 கேட்குற அளவுக்கு என்னால் வந்து கொடுக்க முடியும். நயன்தாரா கிட்ட காட்டுற வேலை என்கிட்ட காட்டாச்சுன்னா 20 பைசா கூட தர முடியாது சொல்லி விரட்டி விட்டுட்டாரு தனுஷோட மேனேஜர். நான் செங்கலை உருவ முடியாது, சூளையில் வைக்க முடியாது. அப்புறம் முதல்ல இவரை யாரு சார் அப்படி அட்டாக் பண்ணி பேசுனது? இவெல்லாம் ஒரு அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். வணக்கம் சார். சிம்பு சார் வெற்றிமாறன் கூட்டணி வந்த உடனே மக்கள் மத்தியிலும் ரசிகர்கள் மத்தியிலும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. தனுஷ் வெற்றிமாறன் காம்போ எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சோ அதே மாதிரி சிம்பு வெற்றிமாறன் காம்போ ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு எல்லாருமே நினைச்சிட்டு இருந்த நிலையில இப்போ ஒரு சர்ச்சை கிளம்பி இருக்கிறதா நீங்க தான் சொன்னீங்க. அது என்ன சர்ச்சை அப்படின்றதையும் நீங்க தான் இப்போ சொல்லணும். வடசென்னை 1 முடிஞ்ச உடனே எல்லாரும் எதிர்பார்த்து வடசென்னை 2 எப்போ, வெற்றிமாறனை யாரெல்லாம் வந்து பத்திரிகையாளர் எங்கெல்லாம் சந்திக்கிறாங்களோ எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வி வந்து வடசென்னை 2 எப்போ எடுப்பீங்கன்னு. ஒரு கட்டத்தில் வந்து உங்களுக்கு தெரியும் வந்து சில வந்து அங்கே வாழக்கூடிய மக்களுடைய கலாச்சாரத்தை சொல்லும் போது அப்படியான சில குற்றச்சாட்டுகள்லாம் சொல்லிக்கிட்டனா வெற்றிமாறன் திட்டமிட்டே வந்து கார்னர் பண்ணதெல்லாம் உங்களுக்கு தெரியும் கடந்த காலத்தில். அதுக்கு பிறகு வாடிவாசல்ன்ற ஒரு படம் எடுத்தார். இதுக்கு இடையில் வந்து உங்களுக்கு தெரியும் வந்து விடுதலை 1, 2 எடுத்து வெற்றிகரமாக கொடுத்தாரு. விடுதலை 2 சரியாக போகலன்னா விடுதலை 1 பெரிய அளவில் போச்சு. விடுதலை 2 போகாதது காரணம் வந்து சென்சார் போர்டு போட்ட கட்டிங் தான் காரணம் கூட சொல்லப்படுது. ஸோ இதுக்கு பிறகு இப்போ வந்து அடுத்தது வாடிவாசல் போவார். வாடிவாசல் ஏற்கனவே வந்து சூர்யா வச்சு அது வந்து பல முறை வந்து முயற்சி எடுத்தோம். அது வந்து ஏதோ ஒரு காரணத்தில் வந்து சூர்யாவுக்கு வந்து அங்கே வந்து பொருந்தலை இவரோட சேர்ந்து. இப்போ அடுத்த கட்டமாக இவர் என்ன சொன்னா அந்த வாடிவாசல் ப்ராஜெக்ட் வந்து தனுஷை வச்சு எடுக்கலான்ற மாதிரி பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இருக்குன்னா சிம்பு வச்சு வந்து திடீர்னு ஒரு முடிவு தான் இருக்குன்னா ராஜன் வகைரான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி, அதாவது வடசென்னை 1 இருக்கு இல்லையா, அதுக்கு முந்தைய பாகம், அதாவது ராஜன் வகைரான்றது ராஜன் வந்து இளம் வயதில் எப்படி இருந்தார், அவருடைய பயணம் எப்படி தொடங்குச்சுன்றது தான் வந்து கதையில் இருக்கிறதா சொல்லப்படுறாங்க. ரொம்ப விறுவிறுப்பான கதை. 2.5 மணி நேரம் வந்து இப்படி வந்து சிட்டிக்கு தட்டுற அளவுக்கு போயிடும். அவ்வளோ வந்து ரொம்ப சூடான ஒரு படமாக இருக்குது. இது வரைக்கும் பார்க்காத சிம்பு அங்கே வந்து பார்ப்போன்ற மாதிரி இருக்குது. ஏன்னா வெற்றிமாறனோட இது வரைக்கும் சிம்பு வந்து இணையலை. அவர் பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. அப்படின் போது ராஜன் வகைரான்னு அந்த பேர் வைக்கும் போது கேட்டால் உங்களுக்கு தெரியும் இல்லையா, இந்த வகைரான்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும். கடந்த காலத்துலலாம் இதெல்லாம் வந்து ரொம்ப பழமையான வார்த்தை வந்து வகைரான்னு சொல்கிறது. அப்போனா வந்து ராஜனுக்கு, அதாவது ராஜனுடைய முந்தைய பாகம், ராஜன் வந்து அதில் கொல்லப்படுறது உங்களுக்கு தெரியும். அவர் எப்படி ரவுடியானார் அந்த ஒரே ஒரு 2 காட்சிகள் அந்த படத்தில் வந்து வெற்றிமாறன் நிமிர வைப்பார். ஒன்று வந்து அந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து அங்கே அந்த பகுதி மக்களை மிரட்டும் போது அவரை வந்து எப்படி வந்து ஒரு நாக் அவுட் பண்ணி அவர் வந்து கத்தியை கொண்டு போய் கழுத்தில் வைக்கிறான்ற அந்த ஒரு காட்சியும், இன்னொரு காட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து கொல்லப்படுவார். அந்த காட்சி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பிபி ரைஸ் ஆகும், பதற்றத்தை உருவாக்குவாங்க. அந்த காட்சி வந்து அந்த ஒரு ஹோட்டல் மாதிரி இருக்கிற ஒரு பழமையான ஒரு இடம் வந்து ஒரு கட்டடத்தில் வந்து உட்காந்துருக்கும் போது கிட்டத்தட்ட அந்த வடசென்னை மக்களை அப்படியே வந்து கண்ணுக்கு முன்னாடி காட்டியிருப்பார். எல்லா கேரக்டருமே அப்படி இருக்கும். அது மாதிரி வந்து ஒரு விறுவிறுப்பான ஒரு படமாக தான் அந்த வடசென்னை அந்த ராஜன் வகைரான். இப்போ அந்த படம் வந்து கிட்டத்தட்ட வந்து சிம்பு வந்து முடிவு பண்ணி, சிம்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த தக் லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்பட்ட வந்து அந்த தோல்வியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் தோண்டு இருந்தால் கூட எப்போவுமே வந்து சிம்புக்கிட்ட ஒரு பழக்கம். அவர் வந்து ஒரு பீனிக்ஸ் பறவை மாதிரி. அதாவது என்ன வந்து சுட்டெரிக்கும் சாம்பல் வந்து கிளந்துடக்கூடிய ஒரு பீனிக்ஸ் பறவை மாதிரி. அவர் வந்து மீண்டும் ஒரு சர்க்கிள், எத்தனையோ சர்க்கிளை வாழ்க்கையில் பார்த்தாச்சு, இதில் ஒரு சர்க்கிளாக ரைட், இதில் வந்து மறுபடியும் மீண்டு எழுந்து வரதுக்கு
ஸோ இந்த படத்தில் ரொம்ப தன்னார்வத்தோடு வந்து வெற்றிமாறனோட கூட்டணிக்கிட்ட உற்சாகமாக வந்து வேலை செய்கிறதுக்கு தயாராக இருக்கிற ஒரு சூழல் வந்துருக்கும் போது இப்போ வந்து கேட்டால் தனுஷ் தரப்புல வந்து கேட்டால் இந்த ராஜன் வகைராவுக்கு வந்து ஒரு முட்டுக்கட்டை போடுறாங்க. என்னது அது என்னன்னா இது வந்து வடசென்னை 2 அப்படின்ற மாதிரி அவங்க பார்வையில் இருக்குது. இல்லை வடசென்னையோட தொடர்புடைய ஒரு கதை ஒரு படம் அப்படின்றதுனால இதுக்கு வந்து ஏன்னா தனுஷோட ப்ரொடக்ஷன் அதனால கேட்டால் 20 கோடி ரூபாய் வந்து எங்களுக்கு வந்து ரைட்ஸ் கொடுக்கணும் இது என்ன சார் அப்படின்னு சொல்லி வந்து இப்போ ஒரு கட்டத்தில் வந்து நயன்தாரா கிட்ட கேட்டாங்க இல்லையா. நயன்தாரா விஷயத்தில் கேட்டதாவது அதில் ஒரு நியாயம் இருக்கு. அதே தான் சார் சொல்லுவாங்க, அதுலயாவது ஒரு நியாயம் இருக்கு. இதுல வந்து என்ன கதை வந்து அவர் கதைக்களம் அறிவிப்பு என்னன்னு கேட்டால் வடசென்னை 2ன்றது பரவலாக மக்கள் மத்தியில் தான் பேசப்படுது. எந்த இடத்துலையும் வந்து வெற்றிமாறன் வந்து வடசென்னை 2 இது சொல்லி டிக்ளேர் பண்ண மாதிரி அஃபிஷியலாக எதுவும் டிக்ளேர் பண்ணால் சிக்கல் வரும்ன்றது தெரியும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து ஒரு வெற்றிமாறன் வந்து சில விஷயங்களை ரொம்ப நியாயமாக நடந்துப்பார். இப்போ உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னு கேட்டால் வந்து ஒரு தெரியாத சம்பவம் சொல்கிறேன். வெற்றிமாறன் குறித்து தெரியாத சம்பவம் அல்லது கேள்விப்படாத சம்பவம் இருக்கும், இது யாருக்கும் தெரியாது. விடுதலை 2 வந்து எடுக்கிற அந்த காலகட்டத்தில் எடுத்துகிட்டு இருக்கிற காலகட்டத்தில் அப்போ நான் வந்து சோழன் நம்பியாரை போய் சந்தித்தேன். சோழன் நம்பியாரை போய் சந்திச்சுட்டு வந்து அவர்கிட்ட இந்த சில அவர் தோழர் கலியபெருமானுடைய புத்தகங்கள் வாங்கிக்கிட்டு அவர்கிட்ட பேசிட்டு வந்துட்டோம். வேற ஒரு சந்தர்ப்பத்தில் மீட் பண்ணோம், போயிட்டு புத்தகங்கள் வாங்கி பேசிட்டு வந்துட்டோம். அது சம்மந்தமாக பிறகு வந்து சில பேரோட உரையாடும் போது எனக்கு சில தகவல் சொன்னாங்க. விடுதலை 1 வந்து எடுத்து ரிலீஸ் ஆகும்போதே ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து என்ன செஞ்சாங்களாம், கொண்டு போயிட்டு வந்து அவருக்கு என்ன அவங்க குடும்பத்துக்கு தேவையானது ஏதோ ஒரு உதவி இந்த ஏன்னா வந்து தோழர் கலியபெருமாள் வந்து கதையை தானே எடுத்துருக்கனால ஒரு அஃபிஷியலாக டிக்ளேர் பண்ணலாம் கூட ஒரு குறிப்பிட்ட வந்து ஒரு தொகையை கொண்டு போயிட்டு அவங்கள்ட்ட ஃபேமிலிக்காக கொடுத்ததா ஒரு தகவல் இருக்குது. இதை யார் சொன்னது கேட்டால் வெற்றிமாறன் கூட இருக்கிற ஒரு நபரே வந்து ஒருவர் சொன்னார், ஒரு முக்கியமான நபர். அவர் என்ன சொன்னார் கேட்டால் வெற்றிமாறன் சொன்ன வார்த்தை அப்படியே இல்லை, படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே போயிட்டு நம்ம வந்து கொடுத்துட்டு வந்துடணும். படம் ரிலீஸ் ஆகிட்ட பிறகு அதுக்கப்புறம் வந்து மனசு மாறிடும், எல்லாருக்கும் மனசு மாறிடும். அது யார் வேணாலும் எடுத்துக்கலாம், அவங்களே எடுத்துக்கலாம், இல்லை தயாரிப்பாளர் எடுத்துக்கலாம், அவரே கூட எடுத்துக்கலாம். படம் ரிலீஸ் ஆகிட்டு போட்டு நம்ம மனசு மாறிடும், அதனால் கொண்டு போயிட்டு ஒரு தொகையை கொடுத்துட்டு வரோம்னு சொல்லிட்டு ஒரு தொகையை கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தாங்க. அவங்க கேட்கல, டிமாண்ட் பண்ணல, ஆனால் வந்து ஒரு தொகையை கொடுத்துட்டு வந்தாங்க. எந்த சர்ச்சையும் இல்லை, இது எங்களுடைய அப்பாவுடைய கதையை எடுத்திருக்கீங்க ஏதாவது சர்ச்சையாச்சா? இல்லவே இல்லை. அந்த மாதிரி வந்து இந்த கைக்கு அந்த கைக்கு தெரியாமல் செய்கிறவர் தான் வந்து வெற்றிமாறன். அதே மாதிரி அவருடைய துணை இயக்குநர்கள்லாம் வந்து உத்தரமேரூர் பக்கத்தில் வந்து ஃப்ளாட் வாங்கி கொடுத்துருக்காரு, எல்லாருக்கும் ஃப்ளாட் வாங்கி கொடுத்துருக்காரு எல்லாருக்குமே. ஆமாம், ஃப்ளாட் மனை வந்து வீட்டு மனை வந்து வாங்கி கொடுத்துருக்காரு அவருடைய துணை இயக்குநர்கள்லாம். இப்படி வந்து சைலண்ட்டாக வந்து எல்லாருக்கும் செய்யக்கூடியவர் தான் அவர். இதில் வந்து இந்த விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருவேளை ஒரு அமிக்கபலாக கூட பேசியிருக்கலாம். யார் தனுஷே கூட வந்து வெற்றிமாறன்கிட்ட நேரடியாக பேசிடுறா, ஏன்னா வாடிவாசல் எப்படி இணைய தான் போகிறாங்க. ஆனால் அதெல்லாம் பார்க்காம கேட்டினா ஒரு மேனேஜரை அனுப்பி 20 கோடி ரூபாய் வந்து மேனேஜர் யார்கிட்ட பேசியிருக்காரு? தனுஷோட மேனேஜர் வந்து வெற்றிமாறன்கிட்ட போய் பேசி டைரக்டாக பேசி 20 கோடி ரூபாய் கொடுக்கணும், ரைட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு. ஸோ இது வந்து அவருக்கு கேட்ட உடனே ரொம்பவும் வந்து வெற்றிமாறன் கொதிச்சு போயிட்டார். அப்படின்னு கேட்டினா வாடிவாசல் ப்ராஜெக்ட் பற்றி, ஏன்னா வாடிவாசல் வந்து தானு தயாரிப்பில் வந்து தனுஷ் நடிக்கிறதா இருந்தது. இல்லை வாடிவாசல் பற்றி கூட நான் வந்து இப்போ நான் அதை பற்றி நான் வந்து எனக்கு கவலை இல்லை, நான் வந்து இந்த ராஜன் வகையெல்லாம் எடுத்து முடிப்பேன் எந்த வகையிலும், அது வந்து நிற்கவே போகிறதில்ல, 20 கோடி இல்லை 20 பைசா கூட தர முடியாதுன்னு சொல்லி திருப்பி அனுப்பியிருக்காரு. அப்போ சில வாக்குவாதங்கள் நடக்கும்போது கேட்டினா இந்த வடசென்னையை வந்து டச் பண்ணாத, வடசென்னை 1 வந்து டச் பண்ணாத அளவுக்கு நான் வந்து என்னால் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி இந்த ராஜன் வகைராவே ராஜன் வகைரா 2ன்னு சொல்லி கேட்குற அளவுக்கு வந்து மக்கள் கேட்குற அளவுக்கு என்னால் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ண முடியும்னு சொல்லிட்டு அது வந்து தன்னம்பிக்கை, வெற்றிமாறனுடைய தன்னம்பிக்கை. அப்படி வந்து ஒரு சேலஞ்சிங்காக வந்து முடிச்சிருக்கிறாரு. இதில் வந்து தனுஷை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு மேனேஜர் அனுப்பி பேசாம நேரடியாக அவரே பேசியிருக்கலாம். ஏன்னா இருவரும் ரொம்ப நட்பானவர்கள் அப்படின்னு நமக்கு தெரியும். வாடிவாசலில் இணைகிறாங்கல்ல எப்படி இருந்தாலும். ஸோ இதை வந்து நான் ஒரு கட்டத்துக்கு மேலே வார்த்தை பிரயோகங்கள் போகும்போது இந்த நயன்தாரா கிட்ட காட்டின வேலையெல்லாம் எங்கிட்ட காட்டாதீங்க, நான் வந்து இந்த ராஜன் வகைரா வந்து முழுக்க வந்து வடசென்னையோட டச் ஆகாத அளவுக்கு, வடசென்னை படத்தோட வந்து முதல் பாகத்தை டச் ஆகாத அளவுக்கு கூட என்னால் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி என்னால் வந்து கொடுக்க முடியும் அப்படி சொல்லி. எப்பவுமே உங்களுக்கு தெரியும்ல, ஏற்கனவே வந்து 2 படங்கள் சிக்கலில் இருக்குது. இவருடைய தயாரிப்புலேயே வந்து கேட்டினா வந்து பேட் கேர்ள்னு ஒரு படம் சிக்கலில் இருக்குது, இன்னொரு படம் வந்து மனுஷின்னு ஒரு படம் இருக்குது. அவர் சட்ட ரீதியாக போராடக்கூடியவர் தான் வந்து வெற்றிமாறன். ஆனால் அவர்கிட்ட போய் இந்த மாதிரி வந்து ஒரு டிமாண்ட் பண்ணும்போது 20 கோடி கொடுங்கன்னு சொல்லி கேட்கும்போது
கிட்டத்தட்ட ஒரு 80 லட்ச ரூபா செலவு பண்ணி வலசரவாகத்தில் இப்போ வந்து செட்டு ஓடிட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஒருவேளை வந்து சிம்புவோட வந்து தனுஷுக்கு வந்து ஏதாவது காழ்ப்புணர்வு இருந்தால் கூட அதுதான் சரி. இதை வந்து நீங்க வெற்றிமாறன் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடாது. என்ன சிம்பு வந்து இவர் ரொம்ப பக்குவப்பட்ட மனிதரா இருக்காரு, பழைய சிம்பு கிடையாது. தடாரடியா தூக்கி போட்டு அடிக்கிற அளவுக்குலாம் இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மென்மையா ரொம்ப பக்குவப்பட்டு ரொம்ப மெச்சூரிட்டியா வந்து அவர் வந்து எல்லா விஷயத்தையும் அணுகிறாரு. இதுல அவருடைய வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பங்களிப்பு இதில் எதுவும் இல்லை இந்த பிரச்சனையில். ஆனால் திடீர்னு வந்து தனுஷ் ஏன் வந்து 20 கோடி வேணும்னு சொல்லி போய் கேட்கணும், அதுக்கு என்ன காரணம்? அதுவும் வெற்றிமாறன் கிட்டே போய் கேட்கணும். டைரக்டா வந்து அப்படியே நீங்க பேசுறதா கூட பாத்தீங்கன்னா இந்த பாட்டு வந்து இல்ல நான் இவருக்கு நடிக்கிறதுக்கு விருப்பம் இருந்தாலும் கூட இவர் கேட்டிருக்கலாம், நான் நடிக்கணும்னு சொல்லி கூட கேட்டிருக்கலாம். இது முழுக்க முழுக்க இந்த ஸ்கிரிப்ட் வந்து இவர் வந்து சிம்புவை மையப்படுத்தி தான் எழுதியிருக்காரு. ஏன்னா ஒரு தோல்வி படம் நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல, தக் லைஃப் தோல்வி சரிங்களா. அடுத்தடுத்து வந்து சிம்புக்கு படமும் இருக்குது, 3 படங்கள் இருக்குது. சொந்தமாக ஒரு படம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 50 எடுக்கிறது கூட இருந்தார் சரிங்களா. சிம்பு 50 வந்து அவருடைய தயாரிப்பிலே எடுக்கிறதா கூட வந்து இருக்குது. அதுக்கான ஸ்கிரிப்டெலாம் வேலைகள் நடந்துகிட்ருக்கு. இந்த சூழ்நிலையில் வந்து ஒரு தோல்வி படம் அமைஞ்சிருந்தால் கூட அந்த தோல்விக்கு சிம்பு காரணம் கிடையாது. ஆனால் வந்து காரணமானவர்கள் வந்து மன்னிப்பு கூட கேட்டாங்க. அப்போ இந்த இடத்துல வந்து வெற்றிமாறன் வந்து இணைக்கிறாருன்னா வெற்றிமாறன் வந்து இந்த கதையை ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணும் போதே வந்து சிம்பு மனதில் வைத்து கூட இதை தயார் பண்ணியிருக்கலாம். ஸோ அதனால் இதில் வந்து ஏதாவது விஷயங்கள் பேசணுன்னா நேரடியாக வந்து தனுஷ் பேசிடலாம். இது வந்து ஒரு என்ன சொன்ன ஒரு வகையான வந்து கேட்டால் வந்து ஒரு சர்வாதிகார தோரணை. ஒரு மேனேஜர் அனுப்பி 20 கோடி கொடுத்தாங்க. இது வந்து நயன்தாராவா வந்து நயன்தாரா எங்க வெற்றிமாறன் எங்க? ஸோ அதனால் யாருக்கு என்ன வந்து ஒரு மரியாதை தரணுன்றது தெரியணும். நேரடியாக வந்து தனுஷே பேசிடலாம். அதில் பேசுறது சங்கடப்பட்டாலும் கூட வேற யாராவது அனுப்பியிருக்கணும். திடீர்னு அப்படி 2 பேருக்கும் என்ன ஆச்சு? காரணம் வந்து ஓரளவு சிம்பு வச்சு இந்த படம் வந்து ஒரு பெரிய அளவில் வந்து ஒரு ஹிட் படமாக வெற்றி பெற்றுமோ? ஏன்னா நாம வந்து இது நமக்கான கதை. நீங்கள் என்னதான் தயாரிப்பாளராக இருந்தால் கூட வடசென்னை படம் தயாரிப்பாளர் இருந்தால் கூட அங்கே கிரியேட்டருக்குன்னு ஒரு ரைட்ஸ் இருக்கா இல்லையா? அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்கள் வந்து படத்தோட தயாரிப்பாளராக கூட இருங்க, ஆனால் அங்கே கிரியேட் பண்ணது யார்? அப்போ அதுக்கான மரியாதை கொடுக்கணும்ல. இப்போ வேற யாரோ இதுக்கு சம்மந்தமே இல்லாதவங்க, வடசென்னைக்கு சம்மந்தமே இல்லாதவங்க எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வடசென்னை 2ன்றதை எடுக்கிறாங்கன்னா அப்போ சொல்லலாம். இது முழுக்க முழுக்க அவருடைய வந்து அறிவுக்கு உட்பட்டு அவர் எழுதின கதை, அவர் எழுதின உருவாக்கம், அவருடைய இயக்கம் எல்லாமே வந்து அவருடைய பங்களிப்பு இருக்கும்போது கேட்டால் நீங்கள் 20 கோடி தயாரிப்பாளர்ன்ற அந்த ஒரு வந்து கெப்பாசிட்டி மட்டும் வச்சுக்கிட்டு நீங்கள் 20 கோடி கொடுங்கன்றது 20 கோடின்றது எவ்வளோ பெரிய. அப்போது இவங்களுக்கு பணம் வாங்கணும் நோக்கம் கூட கிடையாது, அதை வந்து பிரேக் பண்ணணுன்ற நோக்கம். சார் சமீபத்துல தனுஷ்க்கு என்னதான் ஆச்சு அப்படின்ற ஒரு கேள்வி எழுதுது சார். ஏன்னா குபேர ஆடியோ லான்ச்ல கூட அப்படியே ரஜினியை ரிஃப்ளெக்ட் பண்ண மாதிரி தனுஷ் பேசியிருந்தாரு. அந்த தெலுங்குல போன அளவுக்கு நான் வெளிப்படையா பேசணும். தெலுங்குல போன அளவுக்கு வந்து தமிழ்ல வந்து குபேரா போகலை. அதுக்கு காரணம் என்னன்னா இவங்களுக்கு இந்த மேடையில வந்து பேசுற வியாதி இருக்கு. மேடையில பேசுற வியாதி இருக்கிறதுனால மேடையில எக்கு தப்பா பேசி தக்லை கூட இன்னும் கொஞ்சம் அப்படி போயிருக்கும். அது வந்து அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கமல் தான் ஆப்பில் ஏறி உட்கார்ந்தது அவர் தான். தேவையற்றது மேடையில் போய் மொழி குறித்து சர்ச்சையை பேசினால தான் அது இன்னும் கொஞ்சம் அட்டர் ஃப்ளாப் ஆச்சு. ஃப்ளாப் ஆகக்கூடிய படம் அட்டர் ஃப்ளாப் ஆனது அதுதான் காரணம். அதே மாதிரி வந்து கேட்டால் இந்த மாதிரியான ப்ரொமோஷனுங்களில் வந்து சம்மந்தமே இல்லாமல் இது தொடர்பே நீங்கள் பேசுனதுக்கும் வந்து அங்கே வந்து படத்துக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குன்னா படத்தை பற்றி பேசுங்கடா. படம் வந்து எப்படி எடுத்தீங்க, அதில் எவ்வளோ பேர் உழைச்சாங்க, எப்படி உழைச்சாங்க, அவங்களுடைய அனுபவங்கள், உங்களுடைய அனுபவங்கள் பேசுங்கடான்னா அங்கே வந்துட்டு கேட்டால் அவங்க சொந்த கதையை பேசியிருக்கிறாங்க. நான் செங்கலை உருவ முடியாது, சூளையில் வைக்க முடியாது. அப்புறம் இவரை யாரு சார் அப்படி அட்டாக் பண்ணி பேசினது? இவெல்லாம் ஒரு இப்போ எவ்வளோ பேர் தனுஷ் மாதிரி இன்னும் எவ்வளோ பேர் இருக்கிறாங்கம்மா. பெரிய தியாகராஜ பாகவதர் காலத்துலேருந்து நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம் ஹீரோக்களை. ஒன்று வந்து பார்த்தா செங்கலை பிடுங்க முடியாது, சூளையில் வைக்க முடியாது, இதெல்லாம் பேசிட்டு இருக்கோம். கேட்டால் நீ ஒன்று பேசுறனா யாரை பேசுறன்ற நேரடியாக சொல்லு. யார் வந்து உனக்கு எதிராக இருக்கிறவங்க நேரடியாக பேசு. அதை விட்டுட்டு கேட்டால் வந்து வதந்திகளை பரப்புறாங்க, வந்து செங்கலில் வந்து உருவ முடியாது, அதை முடியாது, இது முடியாது. அப்போது நீங்கள் உங்களை ஒரு கல் தூண் சொல்லிக்க முடியல. நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இரும்பு கோட்டை அப்படின்னு சொல்ல முடியல. இல்லை நான் வந்து ஒரே கல்லால் செதுக்கப்பட்ட கோட்டை தூண் அப்படி சொல்ல முடியல. செங்கல்னு தான் சொல்கிறீங்க. செங்கலில் உருவ முடியாது, நட முடியாது. இல்லை சார், இப்போ தனுஷ் ஹாலிவுட் போயிட்டாருன்றதுனால இவ்வளோ திமிராயிடுச்சு. ஹாலிவுட்லாம் எங்கம்மா போனார்? இவங்கள சொல்லிட்டு இருக்கிறாங்கம்மா. அதோட ரஜினி கூட தான் எப்போ போனார், பிளட் ஸ்டோன் ஒரு படம் ஹாலிவுட்டில். அவர்னா தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹாலிவுட் படத்தில் நடிச்சிட்டு இருக்கிறாரு. எல்லாம் ஒரு படம் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்புகள் தான். யோகி பாபு தான் ஹாலிவுட் படங்கள் நடிச்சிருக்காரு. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. முதல்ல நல்ல எண்ணங்கள் வேணும். நல்ல எண்ணம் இல்லை. ஒரு படைப்பு வந்து உருவாகும் போது இப்போ சமீபத்தில் நிறைய இந்த மாதிரி இருக்குது.
இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து எதுக்கு ரைட்ஸ் கேட்கறது இல்லை, பாட்டு எழுதுற ரைட்ஸ் கேட்குறான், ஒரு பக்கம் வந்து இசையமைச்சர் ரைட் கேட்குறான், எல்லாம் இப்படி நாசமாயிட்டு இருக்கு எல்லாத்துக்குமே. ஒரு படைப்பு வந்து உருவாகணும்னா படைப்பு சுதந்திரம் வேணும் முதல்ல. இது வந்து அதுவும் வெற்றிமாறன் கிட்ட இருந்து படைப்பு சுதந்திரத்தை திருடுறதுன்றது, அல்லது வந்து பறிக்கணும்னு நினைக்கிறது, அல்லது கொள்ளையடிக்கணும்னு நினைக்கிறது, அல்லது புடுங்கணும்னு நினைக்கிறதுன்னு கேட்டால் முட்டாள்தனமானது. ஏன்னா இன்னைக்கு வந்து இருக்கிற நம்பர் ஒன் கிரியேட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெற்றிமாறன் இருக்கிறாரு. கடந்த காலம் சில படங்கள் தோல்வி படும் போது நம்ம விமர்சிக்கிறோமா? இப்போ விடுதலை 1 நல்லா இருந்து விடுதலை 2 நல்லா இல்லைன்னு நம்ம சொல்றோம். காரணம் கேட்டால் அதுக்கு வந்து பின்னணி வந்து நிறைய இருக்கு. அது மாதிரி அவர் படம் தயாரிக்கிறாரு, சில கருத்துக்கள் சரியில்லைன்னு நம்ம சொல்றோம். ஆனால் வந்து படைப்பாளி தானே. ஒரு படம் தோல்வி அடைஞ்சா அடுத்த படம் வெற்றி படம். இந்த வட சென்னைன்ற படமே வந்து வெற்றிகரமாக எடுத்தது வந்து அதுக்கு காரணம் கேட்டினா வந்து அவருடைய உருவாக்கம் தானே. அதனால வந்து குறைச்சி மதிப்பிட்டு நயன்தாரா ரேஞ்சுக்கு வந்து வெற்றிமாறன் நினைக்கிறது எப்படிப்பட்ட வந்து என்னன்றது எனக்கு புரியல. நயன்தாரா கிட்ட கேட்டதுல அது நியாயம் இருக்கு, அது யாராவது மறுத்து ஏதாவது பேசுனாங்களா? இல்ல, எல்லாருமே தனுஷ்க்கு தான் சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அதனால பொறுத்து பார்க்கலாம். ஆனால் வந்து இதனால என்ன ஆகும் கேட்டால் இன்னும் கொஞ்சம் படம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும்ன்ற அந்த கட்டம். அதான் சார் என்னுடைய அடுத்த கேள்வியா இருந்தது. என்னன்னா இப்போ சிம்பு வெற்றிமாறன் கூட்டணியிலே இந்த படம் உருவாகிட்டு இருக்கு. ஆரம்பத்திலே தனுஷ் அவர்கள் இப்படி ஒரு பிரச்சனை பண்ணும்போது படம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகருமா அப்படின்னு? இல்லை, பொதுவாகவே வந்து சிம்பு வந்து ஏதாவது ஒரு வளையத்துக்குள்ள அவரை வந்து நிறுத்தணும்னு சொல்றாங்க. அந்த வளையத்தை உடச்சிக்கிட்டே இருக்கிறாரு, வளையங்களை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, வளையத்தை உடச்சிட்டே இருக்கிறாரு. நம்ம பார்க்குறோம் கடந்த காலத்துல வந்து எல்லா படம், நீங்கள் மாநாடு பெரிய கம்பேக் கொடுத்த பிறகு இந்த மாநாட்டு படத்துக்கு நிறைய தடைகள் தான் இருக்குது. ஸோ இப்படி வந்து கேட்டால் ஒரு வளர்ச்சியை வந்து தடுக்கணுன்றதுக்காக பண்ணுறது ஒரு பக்கம். இது வெற்றிமாறனுக்கும் தனுஷுக்கும் இதுக்கு முன்னாடி எந்த ஒரு கருத்து வேற்றுமையும் கிடையாது. வாடிவாசலும் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் இவர் தானுவோட தயாரிப்பில் அதுவும் ரெடி ஆகிட்டு இருக்குது. அது எடுக்கலாம். ஒருவேளை வந்து அந்த படத்தை வந்து நிறுத்திட்டு இந்த படம் எடுக்கிறாங்கன்னு கிடையாது. இது வந்து இடையில ஒரு 3 மாசத்துல எடுக்க. அதுதான் இங்கே ரொம்ப குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வாடிவாசல் வந்து எப்படியும் ஒரு பண்ண தான் போகிறார் தனுஷை வச்சு. அது நீண்ட காலம் எடுக்க, ஒரு 6 மாத காலத்தில் எடுக்கலாம், இல்லை 1 வருஷம் கூட எடுக்கலாம் அந்த படம். பட் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா 3 மாசத்துல இந்த படத்தை முடிக்கிறதா ஒரு பிளான். இது ராஜன் வகைரா. அதில் வந்து ஏதாவது கருத்து வேற்றுமை இருந்தால் கூட முதல்ல இந்த வாடிவாசல் ப்ராஜெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி கூட அதை கூட கேட்டு பேச்சுவார்த்தை நடத்தலாம். ஆனால் வந்து உடனடியாக வந்து ஒரு 20 கோடி கொடுங்கன்னு ஒரு நெருக்கடி கொடுக்கறதுன்றது வந்து எதை மையப்படுத்தி? சரி, 3 மாசத்துலயே படப்பிடிப்பு முடிக்க போறாங்க அப்படின்னா இப்ப ஏதாவது பிரச்சனை கொடுத்தா அது தள்ளி போகும்ல, அதனால கூட இப்படி பண்ணலாம். அப்படி கிடையாது, அந்த ப்ராஜெக்டை நிக்கணும்னு கூட கேட்கலாம். ஒரு வேலை அந்த ப்ராஜெக்டை நீங்க நிறுத்துங்க நேரடியாக சொல்லாம, ராஜன் வகைரா வந்து சிம்பு வச்சு பண்ணக்கூடிய அந்த ராஜன் வகைரா வந்து அந்த ப்ராஜெக்டை நீங்க நிறுத்திட்டு எனக்கு பண்ணுங்கன்னு சொல்லி அதை நீங்க நேரடியாக கேட்டலாமே. வெற்றிமாறனுக்கே தனுஷ் இப்படி பண்றது அதிர்ச்சியா அது வந்து இல்லை. வெற்றிமாறன்லாம் நான் சொல்றேன், வெற்றிமாறன்லாம் இன்னொரு 20 வருஷத்துக்கு அசைக்க முடியாது. ஏன்னா வந்து வெரி குட் கிரியேட்டர். நீங்க சும்மா நெருங்கலாம் முடியும். ஒரு தோல்வி வெற்றிலாம் வந்து சகஜமா. அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது எல்லாருக்குமே. அது ஏன் இப்போ மணிரத்னத்துக்கு சறுக்கலையா? எவ்வளோ வெற்றி படங்கள் கொடுத்தாரு, அவரும் தான் தோல்வி படம் கொடுத்துருக்காரு. மணிரத்னம் படம் வந்து ஒரு 10 படம் நீங்கள் வெற்றி படம் தான், 10 படம் நீங்கள் ஃபெயிலியர் படமாக சொல்ல முடியும். அது சகஜம். ஆனால் கிரியேட்டர் தானே. இப்போ நான் ஒன்றே மணிரத்னம் தான் வந்து வீடெல்லாம் ஜாலிச்சிட்டு எங்கேனா வேற என்ன போயிட போகிறாரு, எப்படியும் அடுத்த படம் பண்ண தான் போகிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து சகஜம். ஆனால் நீங்கள் படைப்பாளிகளை வந்து நீங்கள் தடுக்க முடியாது, எதை போட்டும் தடுக்க முடியாது. நீங்கள் வந்து பணம் கேட்டு பணத்தை நீங்கள் வந்து ஒரு வேலையாக்கி கூட தடுக்க முடியாதுன்ற, அதை உடச்சிட்டு வெளியே வருவாங்க. அப்படி பணத்துக்கெல்லாம் ஆசைப்படுற நபர் வந்து கிடையாது. அதனால தான் நான் முன்னாடியே சொன்னேன் வெற்றிமாறன் என்னெல்லாம் பண்ணியிருக்கிறாருன்னு சொல்லிட்டு. ஸோ மனசு மாறிடுவோம், நம்ம படம் ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் கறந்து எல்லாரும் மனசு மாறிடுவோம், நம்ம முதல்ல கொண்டு போய் அவங்களுக்கு ஏதாவது உதவி செஞ்சுட்டு வரோம்னு சொல்லிட்டு தோழர் கலிபெருமாள் குடும்பத்துக்கே போய் செஞ்சவர். அப்படி ஒரு தகவல் எனக்கு வந்திருக்கு. அந்த தகவலை இப்போ நான் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்குது, நான் சொல்கிறேன். வெற்றிமாறனை தூக்கி பிடிக்கணுன்ற அவசியம் எனக்கு இல்லை. ஆனால் இருக்க வெற்றிமாறனை கடந்த காலத்தில் விமர்சனம் கூட நான் பண்ணியிருக்கேன். இப்போ நடந்த விஷயம் இதுதான். ஆனால் வெற்றிமாறனை வந்து இந்த 20 கோடி கேட்டுலாம் வந்து ஒரு அணையெல்லாம் போட முடியாது. இது வந்து அது எப்படி லாபகமாக அவர் வந்து இதை வந்து கடந்து போகிறாருன்றது தான் முக்கியம். நம்ம பார்ப்போம். அவரும் சேலஞ்சாக சொல்லிட்டு இருக்கிறாரு. கேட்டினா வட சென்னை 1 விட இது வந்து பார்த்தீங்கன்னா ராஜன் வகைரா 2 கேட்குற அளவுக்கு என்னால் வந்து கொடுக்க முடியும். நயன்தாரா கிட்ட காட்டுற வேலை என்கிட்ட காட்டாதுங்க, 20 பைசா கூட தர முடியாது சொல்லி விரட்டி விட்டுருக்கிறாரு தனுஷோட மேனேஜர். இதனால் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா வாடிவாசல் வந்து தனுஷ் வச்சு பண்ணுறதா இருந்தது இல்லையா, அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. இனிமேல் அப்ப வாடிவாசல்ல தனுஷ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை, இனிமேல் இருக்காது. இந்த மாதிரியான வந்து சில வந்து வாக்குவாதங்கள் வந்த பிறகு அது கண்டிப்பா அதுக்கான வாய்ப்பு. இதுக்கப்புறம் தனுஷ் வச்சு எந்த படமும் இயக்க மாட்டாரா? அதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். இவ்வளோ பெரிய சர்ச்சை ஆகிட்ட பிறகு
நீங்கள் பணபேரம் நடத்தக்கூடாதுல்ல. நீங்கள் வேணா சொல்லலாம், முதல்ல என் படத்தை முடிச்சு கொடுங்க, வாடிவாசல் முதல்ல முடிங்கன்னு கூட சொல்லலாம். ஆனால் 20 கோடி கேட்டிங்கன்னா அது என்ன மாதிரியான, அது 80 லட்ச ரூபாய்க்கு செட்டு போட்டிருக்கிறாங்கன்னு சொல்லும் போது அப்போ உடனே அதை மனசில் வச்சு கூட வந்து கேட்டினா ஒரு 20 கோடி கொடுங்கன்னா அப்போ அந்த படத்தையே எடுக்கக்கூடாதுன்றது தானே உங்கள் நோக்கம். நீங்கள் கேட்கறது கூட நியாயமாக கேட்கலாம், வெளிப்படையாவே தெரியுதுல்ல. ஆமாம், நீங்கள் கேட்கக்கூட அந்த தொகையை வச்சே நீங்கள் சொல்லலாம். நீங்கள் வந்து இப்போ வந்து நீங்கள் உங்களுடைய எண்ணம் என்ன என்பது, உங்களுடைய எண்ணம் என்னன்னா அந்த ப்ராஜெக்டை கைவிடணுன்றதுக்காக தான் 20 கோடி கேட்கறது. சார், வெற்றிமாறன் தனுஷ் கான்ட்ரவர்சி பத்தி ஒரு சரியான புரிதல் கொடுத்திருந்தீங்க. தொடர்ந்து பேசலாம் சார். நன்றி. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.